மொழி என்பது இயற்கை அளித்த அறிவு கொடை. சமுதாயத்தை இணைக்கும், சிந்தையை நிலைவரச் செய்யும் சீரிய சாதனம். அது ஒரு இனத்தின் இனிய உயிர். மனிதனை உலகத்திற்கு அடையாளம் காட்டும் அற்புத கருவி. தன் உள்ளத்தில் பொங்கி எழுகிற உணர்வு குவியல்களையும் பட்டு தெரிக்கின்ற சிந்தனைகளையும் வெளிப்படுத்தவும், அவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும், பதிய வைக்கவும் மொழிதான் பயன்படுகிறது. உலகில் தோன்றிய மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதனை மொழியும் சிந்தனையுமே வேறுபடுத்தி காட்டுகிறது. உலகத்தில் மொத்தம் 6800 மொழிகள் இருக்கின்றன. அதில் 372 மொழிகள் அழிந்து போய்விட்டன. ஒரு வருடத்திற்கு 10 மொழிகள் வீதம் அழிந்து கொண்டிருக்கின்றன. 10,000 மக்களுக்கு மேலாக 50% மொழிகள் பேசப்படுகின்றன. 1000 பேரால் 25% மொழிகள் பேசப்படுகின்றன. 10 அல்லது 20 நபர்களால் பேசப்படுகின்ற மொழிகள் 184. மொத்த மொழிகளில் முக்கியமான மொழிகள் 600. அதில் இலக்கியம், இலக்கணம் உடைய மொழிகள் 300. அதில் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு கொண்ட மொழி 6. அவைகள்தான் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹிப்ரு, கிரீக். இவற்றில் கூட லத்தீனும் ஹிப்ரும் செத்த மொழிகள் ஆகிவிட்டன. சமஸ்கிருதம் பேச்சு வழக்கிழந்த மொழியாகும். தமிழ் மட்டுமே தோற்ற முதல் இன்று வரை உலகில் நிகழும் அனைத்து மாறுதல்களை ஏற்றுக்கொண்டு தன்னிலை மாறாமல் வாழும் மொழியாக வாழையடி வாழையாக ஓங்கி வளர்ந்து வருகிறது.